வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் சத்குணா. பிரதமர் திரு நரேந்திர மோடி வாரணாசியில் நடைபெறும் 72வது தேசிய கைப்பந்து போட்டிகளை இன்று காணொலி காட்சி மூலம் தொடக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் நிறுவனங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்கின்றனர். இந்த விழாவில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கலந்து கொண்டார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றும் நாளையும் தமிழ்நாட்டில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். விக்சித் பாரத் ஜி சட்டம் தொழிலாளர்களின் நலனை பாதுகாப்பதாக மத்திய கிராமப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். இன்று புதுடில்லியில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் முந்தைய சட்டத்தின் குறைபாடுகளை எடுத்துரைத்ததுடன் தற்போதைய சட்டம் தொழிலாளர் நலனை பாதுகாக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இச்சட்டத்தின்படி தொழிலாளர்களுக்கு ஊதியம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தாமதமான ஊதியத்திற்கு வட்டி வழங்கப்படுவதாகவும் கூறினார். 100 நாட்களாக இருந்த வேலை நாட்கள் 125 நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கேரள மாநிலம் திருச்சூர் ரயில் நிலையத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. திருச்சூர் நிலையத்திலிருந்து சோதனை ஓட்டத்திற்கு செல்லக்கூடிய ரயில் எஞ்சின் தீப்பிடித்து எரிந்த சம்பவத்தில் 600 இருசக்கர வாகனங்கள் தீயில் கருகின. விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. சென்னையில் நேற்று நடைபெற்ற ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் தமிழக அணி 4-2 என்ற கோல் கணக்கில் ஹைதராபாத் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சூர்மா அணி பெங்கால் அணியையும், 7:30 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கலிங்கா அணி ராஞ்சி அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.